ஹாய் ஹலோ வெல்கம் டு இஸ்ரா ஸ்டடீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 10 சயின்ஸில் சாப்டர் 2 ஒன்வேர்ட்ஸ்க்கான ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். The refractive index of four substances A, B, C and D are 1.31, 1.42, 1.33, 2.4 respectively. The speed of light is maximum in இங்கே எல்லாத்துலேயும் பாருங்க 1 1 1. அப்போ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிக்கலாமா? அப்போ ஃபஸ்ட் என்ன இருக்குது? சப்ஸ்டன்ஸில் ஏ இருக்குது. ஸோ ஏ ஓகேவா. அப்புறம் where should an object be placed so that a real and inverted image of same size is obtained by convex lens? ஓகேவா. இங்கே பாருங்கள், ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் இந்த ரெண்டுமே ரியலாகவும் இருக்குது, இன்வெர்டட். ஸோ 2 1 2. ஸோ 2 இருக்கா. ஸோ 2F ஓகேவா. Third question பாருங்கள். A small bulb is placed at the principal focus of a convex lens. When the bulb is switched on, the lens will produce. இப்போ ஒரு ஸ்மால் பல்ப் இருக்குது. அந்த ஸ்மால் பல்பை நம்ம எப்படி ப்ளேஸ் பண்ணுவோம்? இப்போ இடத்துல நான் ஸ்மால் பல்ப் வைக்கணும் அப்படின்னா இப்படி இருக்க பிளேஸ்லேயே நான் வைக்க முடியும். அந்த பல்பை வைக்க முடியாது. இப்படி ஸ்ட்ரைட், ஏன்னா கீழே விழுந்துடும். இப்படி ஸ்ட்ரைட்டாக பேரலாக இருக்க பிளேஸில் வைக்க முடியும். ஸோ பேரலல் ஓகேவா. இந்த ஸ்மால் பல்பை நான் பேரலாக இருக்க பிளேஸில் வைக்கிறேன். ஸோ பேரலல் ஓகேவா. இது சும்மா ஷார்ட்கட்டு தான், ரியல் மீனிங் கிடையாது ஓகேவா கைஸ். ஃபோர்த் ஒன் பாருங்கள். மேக்னிஃபிகேஷன் ஆஃப் கான்வெக்ஸ் லென்சஸ். இப்போ ஒரு லென்ஸ்ன்னு எடுத்துக்கோங்களேன். அது என்ன இருக்கலாம்? இப்போ லென்ஸ் நீங்கள் ஸ்பெக்ட்ஸு கூட எடுத்துக்கலாமே. சில பேருக்கு பாசிட்டிவ் இருக்கும், சில பேருக்கு நெகட்டிவ் இருக்கும். ஸோ எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஓகேவா. அ கான்வெக்ஸ் லென்ஸ் ஃபார் அ real dimension point size image at focus, then the position of the object is diminished point. அப்படின்னு என்னென்னா நம்மளுக்கே கண்ணுக்கே தெரியாமல் இது ரியலு, இங்கேருந்து ஏதோ டைமினிஸ்ட் பாயிண்ட் நம்மளுக்கே தெரியாமல் எங்கேயோ போய் முடியுது சரியா. அப்போ நம்மளுக்கே தெரியாது. அப்போ இன்ஃபினிட்டி எங்கே கரெக்டான நம்ம சொல்ல முடியாது. ஸோ இன்ஃபினிட்டி ஓகேவா. அப்புறம் பவர் ஆஃப் அ லென்ஸ் இஸ் -4D, தென் இட்ஸ் ஃபோக்கல் லென்த் இஸ் சரியா. இப்போ -4Dன்னு சொல்லிட்டோம். இதோட பவர் சொல்ல போகிறோம். அப்போ 2 2s என்னது 4. அது பவராக வருமா? 2 2 அதோட பவராக வந்துச்சுன்னா 4. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? -0 ஸ்டார்ட் பண்ணி 2 4க்கு அப்புறம் என்னது 5. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. 0 ஸ்டார்ட் பண்ணுறோம், 0 வச்சு பாயிண்ட் போட்டோம். 2 2s are 4. ஸோ 2 4க்கு அப்புறம் 5. ஸோ 5 ஓகேவா. இன் myopia eye the image of the object is formed. myopia மைன்னா என்னதுன்னா, அப்போ நான் எப்படி இருப்பேன்? நான் ஃப்ரண்ட்டில் இருக்கணும், ஃபஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ ஃப்ரண்ட், இன் ஃப்ரண்ட் ஓகே. the eye defect presbyopia can be corrected by. அப்போது எனக்கு ஐ டிஃபெக்ட் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு ப்ராப்ளம். அப்போ நான் என்ன செய்வேன்? இங்கே பாருங்கள், த ஐ டிஃபெக்ட் presbyopia can be corrected by. இது நம்ம என்ன சொல்லலாம்? பிரிஞ்சிருச்சு. presbyopia பிரிஞ்சிருச்சு சொல்லலாமா? அப்போது ரெண்டாக பிரிஞ்சிருச்சா. ஸோ பைஃபோக்கல் லென்ஸ் ஓகே. அடுத்த 9th கொஷின் பாருங்கள். which of the following lens would you prefer to use while reading small letter found in a dictionary? ஓகேவா. இங்கே பாருங்கள், ஸ்மால்னால் என்னது? இருக்கிற 10 5 இதுதான் ஸ்மால் ஓகே. இப்போ நமக்கு ஸ்மால், இப்போ மார்க் கம்மியாக எடுத்துக்கோன்னு நினச்சிக்கோங்க. நம்ம வெக்ஸ் ஆகி ரொம்ப சேட் ஆகிடுவோமா? அப்போது கான்வெக்ஸ் ஓகே. நம்ம வெக்ஸ் ஆகி சேட் ஆகிடுவோம். ஸோ நம்ம ஸ்மால் நம்பர் எடுத்துக்கோம் 5. ஸோ வெக்ஸ் ஆகிட்டோம், சேட் ஆகிட்டோம். ஸோ வெக்ஸ் ஸ்மால் வந்தனால 5, அப்புறம் வெக்ஸ் ஆனனால கான்வெக்ஸ் ஓகே. இங்கே பாருங்கள். இஃப் VB, VG, VR be the velocity of blue, green and red light respectively in a glass prism, then which of the following statement gives the correct ratio? கரெக்ட்னால என்னது? ஃபஸ்ட்டு பெருசாக நிறையா இருக்கிறது தான் கரெக்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஃபுல்லாகவே எழுதுனா கரெக்டுன்னு சொல்லுவோம். கிரேட்டராக இருந்தால் கரெக்டுன்னு சொல்லுவோமா? அப்போ இது எல்லாத்துக்கும் கிரேட்டர் போட்டிருக்கோம் ஓகே. இது சும்மா ஷார்ட்கட் தாண்டா. இது நீங்கள் மக்கப் பண்ணுறதுக்காக இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே. fill in the blanks. the path of light is called. இந்த பாத்துங்கிறது ஒரு ரே, ஒரு லைட்லேருந்து என்ன வரும்? இப்போது நீங்கள் மார்னிங் சன்லைட்லலாம் பார்த்துருப்பீங்க, சும்மா ஒயிட் டாட்டாக காலில் வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. அது பார்த்துக்கலாம் மனுஷன் ரேன்னு போடுறோம், ரே ஆஃப் லைட் ஓகே. அப்புறம் the refractive index of a transparent medium is also greater than greaterனா 1 தான் ஃபஸ்ட்டு. ஸோ greater 1.
If the energy of incident beam and the scatter beam are same, then the scattering of light is இப்போ ஸ்கேட்டரிங் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்கேட்டிங் யூஸ் பண்ணிப்பீங்களா, ஸ்கேட்டிங் அதை வச்சுக்கலாம் சும்மா காட்சிக்கு. இப்போது ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்களேன். இப்போ இங்கே ஒரு ரப்பர் பேண்ட் இருக்குன்னா அது இழுக்க என்ன செய்யும், ஒரு எலாஸ்டிக் இருக்குமா, ரொம்ப ஒரு எலாஸ்டிக்காக இருக்குமா, அப்போ தான் அது விளையாட வரும். அப்போ ஸ்கேட்டிங் விளையாடுறக்கும் ஒரு எலாஸ்டிக் வேணும். ஸோ எலாஸ்டிக், இப்போ ரப்பர் பேண்டில் எலாஸ்டிக் இருக்க மாதிரி அதில் எலாஸ்டிக் இருக்கணும்னு சொல்கிறோம். ஓகேவா? அக்கார்டிங் டு ரே லெங்த் ஸ்கேட்டரிங் லா, the amount of scattering of light is inversely proportional to the fourth power of dash. இப்போ ரே லெங்த் ஸ்கேட்டரிங், இந்த ரே நீங்கள் நினச்சிக்கலாம் வேவ்னு வச்சுக்கலாம். வேவ்னா என்னது, அலைகள், கடல் அலைகள் தெரியுமா, அப்படி வச்சுக்கலாம். இப்போ கடல் அலைகள் லென்த்தாக வரும், பெருசாக வரும். அப்போது வேவ் லென்த். இந்த இந்த ரேலிங் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை நீங்கள் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா அலைகள், ரேக்குள்ள வேவ்னா என்னது, அலைகள்னு அர்த்தம். ஸோ வேவ் லென்த், வேவ் வந்து பெருசாக வருது, ஸோ லென்த், வேவ் லென்த். ஓகே. அமௌண்ட் ஆஃப் லைட் என்டரிங் இன்டு ஐ இஸ் கண்ட்ரோல்டு பை டேஷ். இந்த ஐயை கண்ட்ரோல் பண்ண என்னது, ஐரிஸ். ஐ வந்து கண்ட்ரோல் ஆகுது ஐரிஸ். ஓகேவா? இப்போது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பாருங்கள். வெலாசிட்டி ஆஃப் லைட் இஸ் கிரேட்டர் இன் டென்சர் மீடியம் தேன் இன் ரேரர் மீடியம் அப்படின்னு சொல்கிறோமா. அப்போது இந்த ரேரர் டென்சரை என்ன செய்கிறோம், மாற்றி எழுதுகிறோம். ஓகேவா? இது ஃபால்ஸ்னால மாற்றி எழுதுகிறோம். அப்புறம் இந்த பவர்னாலே எப்பயும் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ ட்ரூ போட்டாச்சு. இன்க்ரீஸ் இன் கவர்ஜிங் பவர் ஆஃப் ஐஸ் லா காஸ் ஹைப்பர் மெட்ரோபியா. இப்போ இந்த இன்க்ரீஸ் எடுத்துகிட்டு டிக்ரீஸ் போடுறோம். இப்போ இன்க்ரீஸ்னா டிக்ரீஸ் போடுறது அதெல்லாம் வந்து ஃபால்ஸில் போட்டுக்கலாம். ஓகே. இந்த கான்வெக்ஸ் லென்ஸ், கான்வெக்ஸ்னு வந்தால் என்ன செய்யலாம், கான்கேவ்னு போடலாம். அப்போ கான்கேவ்னு போட்டுட்டு ஆல்வேஸ் கிவ் சேம் விர்ச்சுவல் இமேஜ். ஓகேவா? அப்படின்னு போட்டுக்கோங்க. இது ஃபால்ஸ்னால நம்ம கரெக்டான ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதணும். ஓகேவா? அப்போ தான் 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். ரெட்டினா வந்து என்னது, ஒரு ஸ்க்ரீனில் இருக்கான். இந்த ரெட்டினா என்ன செய்யுது, ஒரு ஸ்க்ரீனுக்குள்ளே இருக்குது. அப்போ ஸ்க்ரீன். பியூப்பிள்னா இங்கே பீப்புள்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மலாம் பீப்புள் தானே, நம்மளாம் என்ன செய்வோம், இப்போ நடந்து போகிறோம் அப்படின்னா லைட்டு வெளிச்சமாக இருக்கிற இடத்துல நம்ம நடந்து போவோம். அப்போ பாத்வே ஆஃப் லைட். பீப்புள் நம்ம எப்படி போவோம், பாத்வே ஆஃப் லைட் இருக்க இடத்துல போவோம். சில்லரி மசில், எப்பயும் மசில் எப்படி இருக்குமா, பவராக இருக்குமா. அப்போ பவர் ஆஃப் அக்கோமோடேஷன். மசில் என்ன செய்யும், பவராக இருக்கும். ஓகேவா? மையோப்பியா, நம்ம முதலே சொன்னால மைனானது நான் ஃப்ரண்ட்டில் இருக்கணும் அப்படி ஆசைப்படுவோம்னு சொல்லுவோமா, மைனா நான் அப்படி சொல்லுவோமா. அப்போ ஃபார் பாயிண்ட் கம் க்ளோசர், தூரத்தில் இருக்க பாயிண்ட் நம்ம கம்மியான மார்க்கு தான் ஃபஸ்ட் மார்க் இருக்குன்னு நினைப்போமா. அப்படி பின்னாடிலேருந்து ஃப்ரண்ட்டில் வர்றது ஃபார் பாயிண்ட் கம் க்ளோசர், பக்கத்தில் வர்றது. ஓகேவா? ஹை